வணக்கம் மக்களே. ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அலச போறோம். முக்கியமா தேமுதிகவோட தற்போதைய நிலை என்ன, காங்கிரஸ் கேட்கிற அந்த ஆட்சியில் பங்கு விஷயத்துக்கு திமுகவோட ரியாக்ஷன் என்ன, அண்ணாமலை ஏன் இப்போ அமைதியா இருக்காரு, இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதல்ல தேமுதிகவை எடுத்துப்போம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டோட ஒரு பெரிய சக்தியா இருந்த கட்சி இப்போ ஒரு குழப்பமான சூழல்ல இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்போ இருந்த அந்த எழுச்சி இப்போ அவங்க கிட்ட இல்லையோன்னு தோணுது. ஏன்னா விருப்ப மனு தாக்கல் செய்யக்கூட ஆள் இல்லாம கட்சி அலுவலகமே வெறிச்சோடி காணப்படுறதா செய்திகள் வருது. விஜய பிரபாகரன் என்ன சொல்றாருன்னா, கடவுளே ரெண்டு பக்கமும் அதிமுக திமுக பேச சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு தேங்காய் கதையை சொல்றாரு. ஆனா இது பேச்சுவார்த்தையா இல்ல வேற ஏதாவதானதான் தெரியல. இப்போ அவங்க திமுக பக்கம் போனா ராஜ்யசபா சீட் உறுதி அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா பிரேம்லதா மேடம் தன் தம்பி சுரேஷுக்கு ஒரு மத்திய மந்திரி பதவி கிடைக்குமான்னு பாஜக பக்கம் யோசிக்கிறதா ஒரு தகவல் ஓடுது. இதனால தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அடுத்ததா காங்கிரஸ் விஷயம். அவங்க ரொம்ப காலமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சமீபத்தில் ஒரு கான்க்ளேவ்ல பேசின முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது திமுக எப்பவுமே தனி மெஜாரிட்டியோட ஆட்சி செய்யணும்னு தான் நினைக்குது. இதனால காங்கிரஸ் கேட்ட அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்காத காரியம்னு தான் தெரியுது. சீட் பகிர்வுல கூட போன முறை கொடுத்ததை விட கம்மியா தான் கொடுப்பாங்க போல இருக்கு. கடைசியா நம்ம அண்ணாமலை அவரோட நிலைப்பாடு. இப்போ அவர் ஒரு விதமான சைலண்ட் மோட்ல இருக்காரு. அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லைனாலும் கட்சி மேலிடம் சொல்றதுனால வேற வழி இல்லாம இருக்காரு. இப்போதைக்கு தன்னை ஒரு லோ ப்ரொஃபைல்ல வச்சுக்கிட்டு 2026 தேர்தலுக்கு அப்புறம் தன்னோட அடுத்த கட்ட அரசியலை வகுக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. அவரோட மெயின் டார்கெட் எல்லாமே 2031 தான் இருக்கு போல. மொத்தத்துல சொல்ல போனா ஒவ்வொரு கட்சியும் தங்களோட குடும்ப நலன் மற்றும் எதிர்காலத்தை யோசிச்சுதான் காய்களை நகர்த்துறாங்க. மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவோட முடிவு சரியா இருக்குமா, இல்ல காங்கிரஸ் இப்போ இருக்கிற கூட்டணியிலேயே நீடிப்பாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா ட்ரெண்டிங் பைட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.